எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து அன்கண்ட்ரோல் சுகர், கட்டுப்பாடு இல்லாத சுகர்னால கண், கிட்னி, நரம்பு எப்படி பாதிச்சுக்குன்னு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதாவது ஹார்ட்டை வந்து அன்கண்ட்ரோல் சுகர் எப்படி பாதிக்குன்னு பற்றி பார்ப்போம். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வலி இல்லாமல் வரும். தட் மீன்ஸ் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம். ஏன் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருது? இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னேன். சுகர் அன்கண்ட்ரோல் சுகர்னால என்ன ஆகும்னா நரம்பை வந்து கம்ப்ளீட்டாக பாதிச்சு உணர்ச்சிகள் வந்து குறைஞ்சிரும்னு சொன்னேன். இதே வந்து கை கால உணர்ச்சி குறையிற மாதிரி ஹார்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு உணர்ச்சி குறைஞ்சிரும். அதுக்கு பேர் தான் வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம். சரி, வலியே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி வந்து நம்ம அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சு டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேஷண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த ஸ்லைடு காட்டுறேன். ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்வெட்டிங் வருது, மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் மாதிரியே அவங்க நம்ம கன்சிடர் பண்ணுவோம் சுகர் பேஷண்ட்டுக்கு. இல்லாட்டி நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுவாங்க. நெஞ்சு எரியுதுன்னா மோஸ்ட்லி நம்ம இன்டைஜஷன் நினச்சிக்கூடாது, அதுவும் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட். ஏன்னா பெயின் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து சில டைம் சொல்லுவோம் நமக்கு வந்து ஒரு ஃப்ளூ மாதிரி சிம்டம்ஸு, அப்படி இருந்தாலும் அது வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். அதே மாதிரி நெஞ்சு வலி, முதுகு வலி, லெஃப்ட் ஷோல்டர் பெயின் இப்படி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். இல்லாட்டி தாடை வலிக்குது இப்படி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். பொதுவாக நம்ம மக்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நெஞ்சு இதனோட இன்டைஜஷன் நினச்சி ஒரு சோடா வாங்கி குடிச்சிருவாங்க, இல்லாட்டி அதுக்கான கேஸ்ட்ரைட்டிஸ் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டு விட்டுறாங்க. பட் ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த நெஞ்சரிச்சலோ எது இருந்தாலும் அது ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலாம். இவங்க தான் உடனே ஒரு இசிஜி பக்கத்தில் இருக்க ஜிஹெச்லையோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேனாலும் போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து வருஷம் ஒரு இயர்லி செக்அப், ஒரு இசிஜி, ஒரு எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட்டு, HbA1c, ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைல்ஸ், இது பிபி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இன்னொரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆனால் தான் பெயின் இருக்காதுன்னு சொன்னேன். எப்படி நம்ம வீட்டில் எடுத்துப்பாங்க, ரைட் சைட் பல்ஸ் ரேட்டு உட்காந்துருக்கும் போதே நம்ம பல்ஸ் ரேட் 100க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. 100 மேலே போனால் அது வந்து இசிஜி பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.